ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். புடலங்காய் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புடலங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாம். 1 கப் புடலங்காவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகும் காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. புடலங்காவை இதில் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த புடலங்காய் பச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பேஸ்ட் அரைச்சிக்கலாம். புடலங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த அளவு கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தயிரை இதில் சேர்த்துக்கலாம். தயிரை நல்லா விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா மிக்சியில் விப்பரில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. இப்போ இந்த தயிரையும் சேர்த்தாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தாளித்த கலவையை இதில் சேர்த்துக்கலாம். பச்சடியில் இந்த தாளித்த கலவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். இதை அவ்வளோதாங்க, பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சாதத்துக்குமே இதை நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.